ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் டயக்ராமு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏற்கனவே ஒரு வீடியோ பெண்டிங்கில் இருக்குது. டைம் கிடைக்காததுனால அந்த வீடியோ பெண்டிங்லேயே தான் இருக்குது. எந்த வீடியோ தெரியுங்களா? அந்த சரவுண்டு போர்டு, சரிங்களா, ஹெச்டி சரவுண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது. அதை நான் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ஆடியோவை சப்மிட் பண்ணுறேன். வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் அந்த வீடியோவை சப்மிட் பண்ணுவேன். நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய விஷயம் இந்த சேனலில் கிடைக்க போகுது. சரிங்களா? எந்த யூடியூப் சேனலுமே பார்த்திங்கன்னா ஒன்று எலக்ட்ரிக்கலில் மட்டும் சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி எலக்ட்ரானிக்ஸை மட்டும் சொல்லுவாங்க. சரிங்களா? நான் இந்த சேனலில் மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே இருக்க போகுது. எலக்ட்ரிக்கலும் இருக்க போகுது, எலக்ட்ரானிக்ஸும் இருக்க போகுது. சரிங்களா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கணும் அதை வீடியோ வடிவில் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி, நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி நான் சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? நான் சொல்லித்தர்ற ஒவ்வொரு விஷயமும் குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக புரிய வரும். உங்களுக்கு டவுட்டே இல்லாத அளவுக்கு நான் என்னுடைய ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தெரியாத நண்பர்களுக்கு இதை இந்த நம்ம யூடியூப் சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கின விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? எதனால இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணம், இந்த வீடியோ எலக்ட்ரிக்கல் டயக்ராமாக வரைஞ்சி வீடியோவாக போடுறதுக்கான காரணம் என்னென்னா ஒன்று தான். நான் நிறைய இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகியிருக்கேன். சரிங்களா? நிறைய பேர் எனக்கு தெரியல, நீ வேலைக்கு ஆக மாட்ட, நீ துப்பு இல்லாதவன், இது மாதிரிலாம் திட்டிருப்பாங்க என்ன. சரிங்களா? அது ரீசெண்டாக ஒரு கம்பெனியில் ஒரு ஃபைட்டும் நடந்தது. சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ அவரும் பார்ப்பார். சரிங்களா? எனக்கு துப்பு இல்லைன்னு சொன்னீங்க, எனக்கு வேலை தெரியலன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். சரிங்களா? பார்த்துட்டு நான் எதுவும் சொல்ல விரும்பலை. சரிங்களா? நான் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் நான் இதை சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த ஒருத்தரை மட்டும் சொல்கிறேன், பார்க்காதீங்க. சரிங்களா? கண்டினியூ பண்ணாதீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரகிள் ஆனது இது மாதிரி இடத்துல நிறைய இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகியிருக்கேன். சரிங்களா? எதனாலன்னா அந்த சர்க்கியூட் கொஞ்சம் புரிகிறது கஷ்டமாக இருக்கும். எந்த இடத்துல புரிகிறது கஷ்டமாக இருக்கும்னா லேச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது பார்த்திங்களா, அந்த இடத்துலையும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டர்லாக், அந்த இடத்துலையும் கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? அது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக அந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகாது, ஈஸியாக புரிய வரும். ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஈஸியாக உங்கள் வீட்டில் இருக்கிற ஒயரிங்கை நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு ஆட்டோமேஷன் மாதிரியும் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நானே உங்களுக்கு சொல்லித்தரேன். யாருக்கிட்டையும் நீங்கள் போய் அலைய வேண்டாம். சரிங்களா? நம்ம சேனலை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ ஏற்கனவே நான் ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? மறுபடியும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஞாபகப்படுத்துவேன். சரிங்களா? ஒவ்வொரு டயக்ராம் போடுறப்பவும் இந்த ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துவேன். சரிங்களா? இப்போ அதை எழுதியெல்லாம் காட்ட போதில்லை, முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல என்ன போட்டோம் அப்படின்னா, முதல்ல இன்புட்டு சுவிட்சஸ் போட்டோம். சுவிட்சஸுக்கு கீழே பார்த்திங்கன்னா லேச்சிங் வரும். சரிங்களா? அந்த லேச்சிங்க்கு அப்புறம் வர்றது சென்ட்ராக, எப்போவுமே அது சென்ட்ராக வர்றது பார்த்திங்க அப்படின்னா இன்டர்லாக்கு. லாஸ்ட்டாக இந்த காயில் சப்ளை. சரிங்களா? அங்கேருந்து நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை போட முடியும். அதே நேரம் இன்டர்லாக்கும் உங்களுக்கு புரிய வரும், லேச்சிங்கும் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது புரிய வரும். சரிங்களா?
இந்த வீடியோ வந்து பிகினர்ஸுக்கு மட்டும்தான், சரிங்களா? உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம். நிறைய பசங்க பார்த்திங்கன்னா இந்த ரிலே ஒயரிங்கை பற்றி தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இதை வந்து சொல்கிறேன், சரிங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லை உங்களுக்கு தெரியும்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்ட்டுங்க, சரிங்களா? இப்போது என்ன போட போகிறோம் அப்படின்னா, 2-வே சுவிட்ச் இருக்குது பார்த்திங்களா? அந்த 2-வே சுவிட்சை அந்த 2-வே சுவிட்சுனா எப்படி இருக்கும்? ஒரே ஒரு சுவிட்சு நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது 2 சுவிட்சு வரும், சரிங்களா? 2 சுவிட்சு எங்கெங்கன்னா ஒரு ரூமில் ஒன்று இருக்குது, ஹாலில் ஒன்று இருக்குது, சரிங்களா? நீங்கள் ரூம் உள்ளே போயிட்டு ஆன் பண்ணாலும் ஆன் ஆகும், வெளியில் வந்து ஹாலில் வந்து ஆஃப் பண்ணாலும் அந்த அவுட்புட் வந்து ஆஃப் ஆகும், சரிங்களா? அது மாதிரி தான் இப்போ நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலே மூலயமா கொண்டு வர போகிறோம், சரிங்களா? ரிலே மூலயமா கொண்டு வந்து அதை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தேவையானது ரிலேவும் கனெக்டிங் ஒயர்ஸும் தேவைப்படுது, சரிங்களா? ஏற்கனவே அந்த சர்க்யூட்டை நான் போட்டு வச்சுட்டேன், சரிங்களா? அது ஃபினிஷிங்கில் நான் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ரிலே டயக்ராம் ஒயரிங் எலக்ட்ரிக்கல் டயக்ராம் போட போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஓஎல் ஸ்டார்டர் போட்டுக்கிறேன், சரிங்களா? 2 டிஓஎல் ஸ்டார்டர் போட போகிறேன், சரிங்களா? எப்படி இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 டிஓஎல் ஸ்டார்டர், ஓகேங்களா? R1 ரிலே, சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு டிஓஎல் நான் போட போகிறேன், சரிங்களா? R2 போட்டுட்டேன்னா இதுக்கு பேர் எதுவுமே இப்போ நான் வைக்கல, அதாவது அட்ரஸ் எதுவும் நான் கொடுக்கல, ஓகேங்களா? இப்போ தான் நான் வந்து அட்ரஸ் கொடுக்க போகிறேன். ரிலேக்கு மட்டும் R1 R2 ரிலே கொடுத்தாச்சுங்களா? இப்போ இது வந்து சுவிட்சு, இது எங்கே இருக்கிற சுவிட்சு அப்படின்னா ஏதோ ஒரு ரூமில் இருக்கிற சுவிட்சுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஹாலில் இருக்கிற சுவிட்சுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அதாவது இது SW1ன்னா சுவிட்சு 1, SW2ன்னா சுவிட்சு 2 நேம் கொடுத்தாச்சுங்களா? இப்போ R2 ரிலே இதோட அட்ரஸ் தான் இங்கே கொடுக்கணும் நம்ம, சரிங்களா? உங்களுக்கு டவுட்டு அப்படின்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இதோட அட்ரஸ் தான் இங்கே வரும், முடிஞ்சிச்சிங்களா? இப்போ 2 டிஓஎல் போட்டுட்டோம், சரிங்களா? இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு இன்டர்லாக் போடணும், ஓகேங்களா? ஒரு இன்டர்லாக் போடணும். எப்படி போடலாம்? இதுக்கு வந்து கண்டினியூவாக சப்ளை கிடைக்கணும், இதுக்கும் கண்டினியூவாக சப்ளை கிடைக்கணும். இங்கே நம்ம வந்து NO போட்டுட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல சப்ளை கிடைக்காது, காயில் ஆன் ஆகாது. காயில் ஆன் ஆகலை அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து எனேபிள் ஆகாது, சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் நான் வந்து ஒரு NO போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இங்கே என்ன நடக்கும்? இது வரைக்கும் இங்கே NOவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கேயும் NOவாக ஒரு இன்டர்லாக் சர்க்யூட் போடுறோன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ என்ன நடக்கும்? இங்கே வரைக்கும் சப்ளை இருக்கும், இதுக்கப்புறம் சப்ளை வராது, சரிங்களா? அதே மாதிரி இங்கே வரைக்கும் சப்ளை இருக்கும், இதுக்கப்புறம் சப்ளை வராது, கரெக்டுங்களா? இப்போது இங்கே NCA போட்டோன்னா சப்ளை கிடச்சிரும். எப்போ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா இது வழியாக சப்ளை கிடச்சிரும். அதே மாதிரி இதுவும் NCA போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சப்ளை கிடச்சிரும். ஆனால் ரெண்டுமே NCA போட்டுட்டோம் அப்படின்னா இந்த சுவிட்சை ஆன் பண்ணாலும் இது ஆன் ஆகிடும், இது ஆன் பண்ணாலும் இது ஆன் ஆகிடும். நமக்கு அது மாதிரி ஆகக்கூடாது, சரிங்களா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் அது மாதிரி ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டர்லாக் வந்து இதுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு கீழே 2வது ஸ்டெப் வருமா? 2வது ஸ்டெப்பில் இருக்கிற அட்ரஸ் தான் இங்கே வரும், சரிங்களா? அப்படியே இன்டர்சேஞ்சு தான்.
R2ஓட ரிலே வந்து இங்கே வரும், R1ஓட ரிலே இங்கே வரும். இப்போது இந்த சர்க்யூட்டை பாருங்கள். இப்போ நான் வந்து சுவிட்ச் 1 வந்து ப்ரெஸ் பண்ணும்போது R2 ரிலே வழியாக R2 NC வழியாக சப்ளை வந்து R1 வந்து அடையுது. சரிங்களா? அடையும் போது இந்த காயில் ஆன் ஆகிடும். காயில் ஆன் ஆச்சு அப்படின்னா இதோட NO தான், இந்த ரிலேவோட NOவில் தான் நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அப்போனா நடக்கும், இதுவும் க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா இது வழியாக கண்டினியூவாக சப்ளை கிடைக்கும். சரிங்களா? இந்த டைம் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இது ஓப்பன் ஆகிடும். சரி, ஏன்னா இது க்ளோஸ் ஆச்சு இல்லைங்களா? இது க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா இது ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இங்கே பவர் சப்ளை வந்து துண்டிக்கப்படும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு பவர் சப்ளை கிடைக்காது. அப்போது இந்த ரிலே வந்து ஆன் ஆகாது. அப்போ அவுட்புட்டும் எனேபிள் ஆகாது. ஓகேங்களா? இதுதான் சிம்பிளான ஒரு மெத்தடு. இதுக்கு மேலே வந்து சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. ஏன்னா சின்ன டயக்ராம் தான். பெரிய டயக்ராம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களை இந்த எலக்ட்ரிக்கல் டயக்ராமை வரைகிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். என்னை பின்தொடர்ந்து வாங்க. நிறைய விஷயத்தை வந்து எளிமையாக புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன். பிகினர்ஸ் எல்லாருமே கற்றுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு அவுட்புட்டு தான் ஆன் ஆகணும். அது எப்படி ஆன் பண்ணலாம்? எப்படி ஆன் பண்ணலான்னா இங்கே வந்து இந்த இப்போ இங்கே நான் போட்டுறேன். சரிங்களா? இது NC R2, இதுவும் பார்த்திங்கன்னா NC R1. சரிங்களா? NC இன்டர்லாக் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு அவுட்புட்டை ஆன் பண்ணணும். சரிங்களா? இங்கேருந்து டைரெக்டாகவும் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். சரிங்களா? டைரெக்டாக அவுட்புட் எடுத்து கொடுத்துடலாம். ஆனால் நீங்கள் வந்து டைரெக்டாக அவுட்புட் எடுத்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்டர்லாக்கில் வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்லக்கூடாது. டயக்ராமை போட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும். சரிங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு NO வழியாக நான் ஒரு சப்ளை எடுக்கிறேன். எடுத்து ஒரு அவுட்புட், அது எல்இடியாக இருக்கலாம், இல்லை மோட்டராக இருக்கலாம், ஏதோ சம்திங். சரிங்களா? கொடுத்துட்டேன். இப்போது இது L1 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிறேன். இது L2ன்னு பேர் வச்சுக்கிறேன். என்னங்க சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அவுட்புட்டு தான் ஆன் பண்ணணும் நீங்கள், ஆனால் ரெண்டு அவுட்புட்டு போட்டு இருக்கிறீங்க, இது எப்படி சார்னு கேள்வி வரும். சரிங்களா? இது உங்களுக்கு புரியறதுக்காக போட்டுருக்கேன். இப்போ இதிலேருந்து ஒரு மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? இதுக்கும் பார்த்திங்கன்னா இது இந்த ரிலேவோட அட்ரஸ் தான் வரும். அதே மாதிரி இதுக்கும் இந்த ரிலேவோட அட்ரஸ் தான் வரும். சரிங்களா? R2. ஓகேங்களா? இப்போ என்ன நடக்கும்ன்றதை அப்படியே நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரிய வரும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா, இப்போது இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது இங்கே என்ன நடக்கும், இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது இங்கே என்ன நடக்கும், இங்கே என்ன நடக்கும், இங்கே என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு புரியும். சரிங்களா? நானும் ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது சப்ளை எப்படி போகும்னா இந்த R2 ரிலே வழியாக R1 ரிலேவை வந்து அடையும். சரிங்களா? அப்போ என்ன நடக்கும், R1 காயில் வந்து எனேபிள் ஆகும். சரிங்களா? இது ஒரு முறை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டாலே போதும் தான். ஆல்வேஸ் எனேபிள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஒரே ஒரு முறை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டால் இந்த சப்ளை இதுக்கு சப்ளை எப்படி கிடைக்குன்னா இது லேட்ச் ஆகிட்டு இது வழியாக கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே என்ன நடந்திருக்கும், இது ஓப்பன் ஆகிருக்கும். சரிங்களா? இது ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே பவர் சப்ளை கிடைக்கவே கிடைக்காது. அதனால் இங்கே பவர் சப்ளை ஆன் ஆகாது, இந்த ரிலே ஆன் ஆகாது. அப்போ இந்த அவுட்புட்டும் ஆன் ஆகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே என்ன நடந்திருக்கும், இது எனேபிள் ஆனோடனே இது க்ளோஸ் ஆகிருக்கும், இந்த அவுட்புட் எனேபிள் ஆகிருக்கும். இங்கே பவர் சப்ளையே கிடைக்கல, அதனால் இது ஓப்பன்லேயே தான் இருக்கும். இங்கே வந்து அவுட்புட் எனேபிள் ஆகிருக்காது. சரி, இதில் நம்ம வந்து ஒரே ஒரு அவுட்புட்டை எப்படி ஆன் பண்ணலாம்
அது ஒரு டயக்ராம் நான் போட்டு வச்சுருக்கேன், அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா வீடியோ லென்த்தாக போகுது, அதனால் காட்டுறேன். கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்ட டயக்ராம் இது. சரிங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்கேன், அங்கே போட்ட மாதிரி தான் போட்டிருக்கேன், ஆனால் அவுட்புட்டோட அட்ரஸ் மட்டும் L1 L1ன்னு போட்டிருக்கேன். சரிங்களா? இங்கே அட்ரஸ் மட்டும் பார்த்திங்கன்னா R11ன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இங்கே R22ன்னு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? அதே சர்க்யூட்டு தான் இங்கே வந்து 2 அவுட்புட் ஆன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போது ஒரே ஒரு அவுட்புட்டை ஆன் பண்ணணும், அதுக்கான சர்க்யூட் இது தான். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே ஒரு சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ண உடனே இது வழியாக சப்ளை கிடச்சி இது ஆன் ஆகிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி எடுத்த உடனே இது லேட்ச் ஆகிட்டு இது வழியாக கண்டினியூஸ் சப்ளை கிடச்சிருக்கும். அப்போது இதெல்லாம் இது ஆன் ஆன உடனே இதோட என்ஓலாம் க்ளோஸ் ஆகிருக்கும், இந்த அவுட்புட் எனேபிள் ஆகிருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும். மாற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சாரி. இது மேலே இருக்கிற சர்க்யூட், இங்கே இது சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ண உடனே R2 வழியாக R1 ரிலே எனேபிள் ஆகிருக்கும். சரிங்களா? ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம், அவ்வளோதான். இங்கே பவர் சப்ளை இருக்காது. சரிங்களா? இது வழியாக லேட்ச் ஆகி கண்டினியூவாக சப்ளை கிடச்சி இது ஆன் ஆகிருக்கும். அப்போ இது க்ளோஸ் ஆகிருக்கும், இந்த அவுட்புட் ஆன் ஆகிருக்கும். சரிங்களா? இதுதான் விஷயமே. ஓகேங்களா? இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு NO எடுத்து எப்படி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்கான். அப்படின்னா நான் கொடுக்கும் SW2 சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது இது ஓப்பன் ஆகிடும். இது ஓப்பன் ஆன உடனே இந்த NO வந்து ஓப்பன் ஆகிடும். அப்போ இதுக்கு சப்ளை வந்து கிடைக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இதுவும். இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது இது ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? அப்போது இது வழியாக சப்ளை கிடச்சி R2 ரிலே வந்து எனேபிள் ஆகும். அப்போது கண்டினியூவாக சப்ளை எப்படி போகும்னா, இப்படி போயிட்டு R1 வழியாக போய், அதாவது R2 NO வழியாக போய் R1 NC வழியாக போய் R22 NO வழியாக வந்து L1 வந்து அடையும். அப்போ இந்த அவுட்புட் வந்து எனேபிள் ஆகிடும். என்னங்க சார் இது NO போட்டு இருக்கிறீங்க, இது எப்படி க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? இந்த எல்லாமே ஒரே அட்ரஸ் தான். எப்போ நான் இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போது இந்த சுவிட்சு க்ளோஸ் ஆகும், இந்த சுவிட்சு க்ளோஸ் ஆகும். சரிங்களா? சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக போய்ட்டு இங்கே வந்து இந்த அவுட்புட்டை எனேபிள் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தாங்க சர்க்யூட்டு. சரிங்களா? உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம். சரிங்களா? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுவேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட ஒரு பெரிய சர்க்யூட்டாக பார்க்கலாம். காத்திருங்க. தேங்க்யூ.